என் அன்பார்ந்தவர்களே, உங்கள் வீட்டில் பள்ளிக்கூடங்கள் போகக்கூடிய குழந்தைகளோ கல்லூரி போகக்கூடிய குழந்தைகளோ இருந்தாங்கன்னா இந்த எபிசோட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கடந்த சில வாரங்களாக செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு எபிசோட் நான் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட 40 வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கும் பேரண்டல் எஜுகேஷனுக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கிறது. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஒரு பொருளிலேருந்தே நான் ஒரு அவுட்கம்மை கொண்டு வரணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு டெலிஃபோன் வசதி நம்ம வீட்டில் வரும்பொழுது ஒரு லேண்ட்லைன் கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஆக்டிவேட் ஆன உடனே அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டயல் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த டயல் ஃபோனே நிறைய பேர் தெரியாது. இப்போ அதுக்கப்புறம் அந்த டயல் போயிட்டு பட்டன் ஃபோன் கொண்டு வந்தாங்க. அந்த பட்டன் ஃபோன் நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த பட்டன் ஃபோன் டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிட்டோம். அதை போய் சுற்றிட்டு இருக்க முடியாது. அந்த பட்டன் ஃபோன் கூடவே நம்ம என்ன பண்ணுவோம், எதனா ஒரு பேப்பரில் இல்லை ஒரு நோட் புக்கில் டெலிஃபோன் டைரக்டில் இந்த நம்பர்லாம் நோட் பண்ணிப்போம். நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணும்போது அந்த நம்பரை பார்த்து டயல் பண்ணுவோம், இல்லை பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட், ரொம்ப பழைய கேட்ஜெட் பாருங்கள், இது மாதிரி ஒரு ஃபோனை, இது மாதிரி ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணோம். இதில் எல்லா டெலிஃபோன் நம்பரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த ஃபோன் டைரக்டரிக்கும் அந்த ஃபோனுக்கும் கனெக்ஷனே இருக்காது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க ஃபோனு. இந்த ஃபோனில் இதை கம்பைன் பண்ணிட்டாங்க, இந்த டைரக்டரியில் கம்பைன் பண்ணிட்டாங்க. இது வரும்போது இந்த ஃபோன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்துச்சு. அதை நம்ம வாங்கினோம். அதை வாங்கும்பொழுது அந்த டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது எண்ணிறைந்த மாடல்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அந்த ஃபோன்லேயே வீடியோ, அந்த ஃபோன்லேயே கம்ப்யூட்டர், அந்த ஃபோன்லேயே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாம் வந்தாச்சு. அப்போ அந்த ஃபோன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஒருத்தரோட பேசுகிறோம், அவ்வளோதானே. அந்த முன்னாலே அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பேசும்பொழுது அந்த லேண்ட்லைன் ஃபோனை நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். அதே போல தான் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம குழந்தைய வளர்த்து படிக்க வச்சா மாதிரி இப்போ நம்மளால் படிக்க வைக்க முடியாது. எப்படி ஒரு லேண்ட்லைன் டெக்னாலஜி வேறையோ, ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி வேறையோ, அதே போல தான் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அந்த வழிமுறை, அதே வழிமுறை இப்போ நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. அதனால தான் இந்த பேரண்டிங் ஆல்சோ ஹஸ் பிகம் எ டெக்னாலஜி. லைக் கம்யூனிகேஷன் பிகேம் எ டெக்னாலஜி, குக்கிங் ஹஸ் பிகம் எ டெக்னாலஜி. குக்கிங் எடுத்துக்கோங்களேன், முன்ன விறகு அடுப்பு இருக்கும், அதில் தவலை வைப்பாங்க, இல்லை பானை வைப்பாங்க, அரிசி போடுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, அது கொதிக்கும், அதுக்கப்புறம் வடிகட்டுவாங்க, சாப்பாடு ரெடி. அப்போது அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணால் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் குக்கர் வந்துச்சு, ப்ரெஷர் குக்கர் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓவன் வந்தாச்சு, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தாச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கின அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி குக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அதே போல தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து எப்படி அவங்கள படிக்க வைக்கணும், எப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அதை புரிஞ்சிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் பேரண்டல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 40 எபிசோடு பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிட்டு வரேன். கடந்த சில நாட்களாக தினம் சாயந்தரம் 8:30 to 9 o'clock ஜூம் மீட்டிங்கில் நான் பேசிட்டு வரேன். பல பெற்றோர்கள் பல இடங்களிலிருந்து, பல வெளிநாடுகளிலிருந்து கூட கலந்துக்கிறாங்க அந்த ஜூம் மீட்டிங்கில். எனவே பெற்றோர்களே, இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பெற்றோர் கல்வி இயக்கம் என்பதை இப்போ நம்ம
கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான நிர்பந்தத்தில் இருக்கும். மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்களான்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பிச்சிங்களான்னா, வில் புட் யூ இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். அதில் இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புவோம். தினம் அந்த பெற்றோர் கல்வி இயக்கம் ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் ஃபேஸ்புக்கில் நம்ம ஏற்றிட்டு வரோம். இது நான், ராதா மேடம், எங்களுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கருதி இது பெற்றோர் கல்வி இயக்கத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம். கடந்த கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் வானமே இல்லை பத்திரிகை மூலமாக நடந்ததை இப்போ ஆன்லைன் பண்ணிட்டு வரோம். யாராருக்கெல்லாம் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யூ கேன் சென்ட் தி இன்ஃபர்மேஷன் டு திஸ் நம்பர் and we will create a WhatsApp group, and I hope you will find it very useful. And if you like this video, share it, like it, and I'll meet you in the next episode.